என்ன லட்சுமி இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க? அது கரண்ட் கட் ஆயிடுச்சா, அதான் எங்க போறதுன்னு தெரியாம இங்க வந்து நின்னுட்டு இருந்தேன். சரி சரி, உங்களுக்காக அங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வாங்க போலாம். எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதான் கிளம்பலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வேணா அப்புறமா வரட்டுமா? இவ்ளோ தூரம் வந்துட்டு என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. எல்லாருக்கும் உங்களை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு கேக் கட் பண்ணதும் சாப்பிட்டுட்டு நீங்க உடனே கிளம்பலாம். இப்ப வாங்க வாங்க. ஐயோ என்ன, வாங்க. பெரியமா, இவங்க தான் உங்க ஃப்ரெண்டா? ஆமா வருண். எக்காரணத்தை கொண்டும் நீ என் குடும்பத்து முன்னாடி வந்துடவே கூடாது. இனிமே உன்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேன்னு நினைக்கிறேன். லட்சுமி நில்லு. நீ எப்படி இங்க வந்த? லீலாவை எப்படி உனக்கு தெரியும்? சத்தியமா இது உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. லீலா உங்க பொண்டாட்டின்னு தெரியாது. யதார்த்தமா கோவில்ல பார்த்து பழகணும். சரி, அவங்க கூப்பிட்டாங்களேன்னு வந்தேன். இது உங்க வீடுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் இப்பவே இங்க இருந்து போறேங்க. நீ இப்ப திடீர்னு இங்க இருந்து கிளம்பி போனா இங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரும். இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் இங்க இருக்க எனக்கு மனசு இடம் கொடுக்கல. அண்ணாமலை என் மேல எவ்வளவு கோவத்துல இருப்பாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் அவளுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு. அதையும் மீறி நான் இங்க வந்திருக்கேன். விதி என்னை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்க. என்னால இந்த வீட்டுக்கு ஒரு பாதகம் வர்றத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேங்க. அவசரப்படாத லட்சுமி. மாமா, முதல்ல உள்ள போ லட்சுமி. அக்காவுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடும். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியணும்னா நீ உள்ள போகணும். பார் உத்தமா, உன்னை அப்பா பார்த்துக்க சொல்லி பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இங்க பார், அவர் உள்ள போன அடுத்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உன்னை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். டேய், அந்த சிலை இப்போ உன் கையில தானடா இருக்கு. நீ என்ன ஃபாலோ பண்றியா? டேய், உன்னை ஃபாலோ பண்றதுலாம் என் வேலை இல்லடா. என் ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் எல்லா நியூஸும் எனக்கு வந்துடும். ஏய், நீ என்ன வேணா பண்ணிக்கடா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ சிலையை கடத்து இல்லை டெக்ஸ்டைல்ஸை நடத்து, நீ என்ன வேணாலும் பண்ணு. இப்போ அந்த சிலை உன் கையில தானடா இருக்கு. இப்போ எதுக்கு அதை பத்தி கேட்குற? ஏய், எதுக்கு கேட்கறனா? நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிருக்கேன்னு தெரியுமாடா உனக்கு? ஏண்டா, உனக்கு தூக்கிறதுக்கு வேற எந்த கோயில் சிலையும் கிடைக்கலையாடா? உனக்கு அந்த கோயில் சிலை தான் கிடைச்சதா? ஏண்டா, அந்த கோயில் சிலை மேலே போய் ஏன்டா கையை வச்ச? ஏன், என்னாச்சு? பார் உத்தமா, நீ அந்த சிலையை தொட்டிருக்க கூடாது. அதை நீ தொட்டதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு உனக்கு தெரியாது. உன் வீட்டு வாசல்ல எத்தனை ஆபீசர்ஸ் வந்து நிக்க போறாங்கன்னு உனக்கு தெரியாதுடா. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. முதல்ல அந்த சிலையை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிற வழியை பாரு. வரப்போற எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் நீ சால்வே பண்ண முடியாத அளவுக்கு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிப்ப. ஏய், என்ன நீ என்ன மிரட்டுறியா? விட்டாளாடா நீ? நான் ஏன்டா உன்னை மிரட்ட போறேன்? நீ நானும் அண்ணன் தம்பிடா. உன்னை மிரட்டி எனக்கு என்னடா ஆக போகுது? பாருடா உத்தமா, நீ பிரச்சனையில மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் லீலா வந்து கிஃப்ட்டுங்கிறா. நாம ஒன்று ஆர்டர் பண்ண போய் இவன் வேற ஒன்று இடத்துல வந்திருக்கான். இதை எப்படி சமாளிக்கிறது?
என்ன ஏதோ மஞ்சள் துணி சுத்தி இருக்கு? நடராஜ சிலை, இது பார்க்க நல்லா இருக்க. இது எப்படிங்க வந்துச்சு? இப்ப இதை பத்தி யோசிக்க நேரம் இல்ல. முதல்ல இதை லீலாவதிட்ட கொடுத்து சமாதானப்படுத்துவோம். நீங்க சொன்ன சிலை இப்ப எங்க இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் சார். சொன்னா நீங்க சன்மானம் தரீங்களோ இல்லையோ, நீங்க அவங்கள பிடிப்பீங்களா? நிச்சயமா யாரா இருந்தாலும் தண்டனை உறுதிங்க. யாருன்னு சொல்லுங்க. இந்த சொசைட்டிலே பெரிய குடும்பமா இருந்தாலும் உங்களால போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் நாங்க சும்மா விட மாட்டோம். அது அந்த ஃபேமஸான அண்ணாமலை சில்க்ஸ் தெரியுமா? ஆமா தெரியும். அந்த சில்க்ஸ் ஓனர் அண்ணாமலையோட வீட்டில தான் அந்த சிலை இருக்கு. இப்ப நீங்க போனா கூட அந்த சிலையோட சேர்த்து அந்த அண்ணாமலையும் அரெஸ்ட் பண்ணலாம். அவங்க தான் இதுக்கு காரணம். நீங்க யாரு? இந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார், அதெல்லாம் சொன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். ஏதோ நீங்க சிலையை தேடுறீங்களேன்னு தான் சிலையை பத்தின தகவல் நான் கொடுத்தேன். தயவு செஞ்சு போய் பிடிங்க, இல்லைன்னா ஆளை விடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. எப்படியும் போலீஸ் இந்த விஷயத்துல அண்ணாமலையை சும்மா விடாது. தூக்கிட்டு போய் உள்ள வச்சு பேரு கடட்டும். மீன், மட்டன் சுக்கா, நண்டு. ஐயோ, இவ்ளோ டிஷ்ஷா? எப்போ இதெல்லாம் பண்ணீங்க? அத்தை, ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வேற என்ன வேலை இருந்துச்சு? இததான் செஞ்சுட்டு இருந்தோம்.